வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். நம்முடைய இன்ஸ்டியூஷனில் புதுசாக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது முக்கியமான ஒரு ஏரியா. ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் யார் டாப்பில் இருக்காங்களோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் வரக்கூடிய ரிசல்ட்லேயும் டாப்பில் இருப்பாங்க ஓகேங்களா. தமிழ் அப்படிங்கிறது எல்லாருமே படிப்பாங்க, எல்லாருமே 95+ எடுத்துருவாங்க. இந்த ஜிஎஸ்சில் மட்டும்தான் ஒரு 75க்கு நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய போஸ்டிங்கே டிசைட் பண்ணும் ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய இன்ஸ்டியூட்டில் டிஎன்பிசியில் கூடிய த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிஎன்பிசி லெசன்ஸ் ஓகேங்களா. ஸோ ஒரு 55 லெசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 55 லெசன்ஸை தெளிவாக படிச்சிங்கன்னா போதும், 75க்கு மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் நீங்கள் அடிச்சிடலாம். இதை தாண்டி எந்த கொஸ்டின்ஸும் வராது. அது மாதிரி நாங்கள் ஃபில்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 2/4/2025 இந்த டேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. டெய்லி ஒரு டெஸ்ட்டுங்க ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட் நம்பர் இருக்கும், நெக்ஸ்ட்டு டேட் இருக்கும், நீங்கள் படிக்க வேண்டிய லெசன்ஸ் இருக்கும் ஓகேங்க. லெசன்ஸ் நேம் இருக்கும். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10th ஃபஸ்ட் லெசன் இந்திய அரசியலமைப்பு படிக்க போகிறீங்க. அதேமாதிரி செகண்ட் டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10th இருக்கக்கூடிய செகண்ட் லெசன் ஓகே மத்திய அரசு படிக்க போகிறீங்க. தேர்ட் டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் தேதி 10th மாநில அரசு படிக்க போகிறீங்க ஓகேங்களா. ஸோ இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 55 லெசன்ஸை நம்ம ஃபில்டர் பண்ணி கொடுத்துருப்போம். இந்த 55 லெசன்ஸை நீங்கள் தெளிவாக படித்தா போதும், இந்த எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் சரிங்களா. ஸோ கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். சப்போஸ் லெசன்ஸ் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அதில் 50+ கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்டேட் பண்ணி தந்துடுவோம் ஓகேங்களா. ஸோ தரமான கொஸ்டின்ஸ் இந்த 30 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் எந்த ஃபார்மெட்டில் கேட்பானோ அந்த ஃபார்மெட்டில் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃப் லிங்க் கொடுத்துறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த டெஸ்ட் பேஜை நீங்கள் ஜாயின் பண்ண அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான் ஓகேங்களா. கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் எப்படி கேட்பாங்களோ அந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருக்கும் ஓகேங்களா. அதேமாதிரி நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டைம் டேபிளை பொறுத்து இந்த எக்ஸாம் ஆனது அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வரும். கொடுக்கப்பட்ட அட்டவணையின் அடிப்படையில் தேர்வுகளானது நடைபெறும். டெய்லி ஒவ்வொரு டெஸ்ட் நடைபெறும் ஓகேங்களா. வினாத்தாளை பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியத்தில் மட்டும்தான் இருக்கும் ஓகேங்களா. கண்டிப்பாக எக்ஸாமை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாம் முடியும் போது நீங்கள் ஜிஎஸ்சில் பயங்கர ஸ்டேபிளாக இருப்பீங்க. எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் சரி உங்களால் அடிக்கிற மாதிரி தான் இருக்க முடியும் ஓகேங்களா. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஆன்லைன் முறையில் தான் நடக்கும். எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப்பில் ஆன்லைன் தான் நடக்கும். படிக்க வேண்டிய பாடம் என்ன எப்படி அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிடுவோம். அப்போ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் அப்ளிகேஷன் தான் நடக்கும். அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா ஆப்லேயே பிடிஎஃப்லேயே கொடுத்துருப்போம், நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. எக்ஸாம் முடிஞ்ச வேண்டி உங்களுடைய மதிப்பெண் தரவரிசை நீங்கள் பார்த்துக்கலாம். எக்ஸாம் தவிர்க்க முடியாத காரணம் எழுத முடியல அப்படின்னா அந்த எக்ஸாமை அடுத்த நாள் அதுக்கடுத்த நாள் கூட நீங்கள் எழுதிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபா. இந்த டெஸ்ட் பேஜ் 55 லெசனுக்கும் டெஸ்ட் பேஜுக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 100 ரூபா. தேர்வு கட்டணம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் செலுத்தலாம். இல்லை அப்படின்னா இதே நம்பருக்கு ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் அமௌண்ட் பே பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ அமௌண்ட் பே பண்ண வேண்டி உங்கள் பேர், கோர்ஸ் நேமு, அமௌண்ட் செலுத்திய ஸ்க்ரீன்ஷாட் இதெல்லாம் இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த கோர்ஸை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி அது வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் சரிங்களா. ஸோ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்சில் எந்த அளவுக்கு நீங்கள் படிக்கிறீங்களோ அதுதான் உங்களை பார்த்தீங்கன்னா போஸ்டிங் உறுதி பண்ணும். சரி நல்லா புரிஞ்சுவாங்க. பொது அறிவு, புவியியல், இந்திய வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம், இந்திய ஆட்சியல், நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம். அடுத்த லெசன் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு மற்றும் மரபு மற்றும் சமூக அரசு இயக்கங்கள் ஓகே. இது ரொம்ப முக்கியமான லெசன்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த லெசன்ஸ் ரொம்ப முக்கியமானது. அதேமாதிரி பாலிட்டி ரொம்ப முக்கியமானது, ஹிஸ்ட்ரி ரொம்ப முக்கியமானது, எக்கனாமிக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 கொஸ்டின்ஸ் முக்கியமான லெசன்ஸ் ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். சயின்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியான லெசன் தான், 5 கொஸ்டின் தான் இருக்குது, அதை மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணியிருக்கோம். மீதி பார்த்தீங்கன்னா ஜாகிரபி ஓகேங்களா 10th லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ இதில் மட்டும் நான் கொடுக்குற லெசன்ஸ் மட்டும் தெளிவாக படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் நல்ல மார்க் எடுக்க முடியும் சரிங்களா. ஸோ அது போக நம்மளோட இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான டெஸ்ட் பேஜ் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு ஓகேங்களா. நேற்று 23/3/2025 இந்த டேட் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் நம்ம 12 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா தலைவர்கள் உருவாக்குதல் இந்த டாப்பிக்கில் இந்த 3 லெசன்ஸ் படிச்சிருப்போம். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் கொள்ளளவு 9th 10th பார்த்துருப்போம். தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாபிக் பார்த்துருப்போம் ஓகேங்களா.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75 கொஸ்டின்ஸ் எழுதியிருப்பீங்க. இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 கொஸ்டின்ஸ் எழுதியிருப்பீங்க. இதுலேருந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்து எழுதியிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேஜ் நம்ம இன்ஸ்டியூட்டில் இருக்குது. ஸோ இது வேணும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஜிஎஸ் மட்டும் போதும் அப்படின்னா இது மட்டும் நீங்கள் தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஏதோ டவுட் அப்படின்னா கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ ஜாயின் பண்ண விரும்பும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஆப் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே கொடுக்குறோம். நீங்கள் கிளிக் பண்ணி சேர்ந்துக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.